ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரெட் டேக்ஸில் கார் அட்டாச்மெண்ட் பண்ணி ஓட்டினா அது வந்து லாபமா நஷ்டமா அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரெட் டேக்ஸியோட டிரைவர் ஆப்போட வீடியோ தான் இது. ஸோ நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மேலே ட்ரிப்ஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஏர்னிங்ஸ் பார்க்குறோம். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ண போனால் ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து 2 டே இந்த டைம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் 2 டே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக கஸ்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கஸ்டம்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரம் டேட்டு டூ டேட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதிலிருந்து, அதாவது நான் வந்து ஒரு மாதத்துக்கு இப்போ எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு மாதத்தில் எதிலிருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு December 8, 2025 இங்கே டைம் வந்து நான் வந்து 9 மணி நான் வந்து செட் பண்ணுறேன். 9 மணி AM. December 8 9 மணிலிருந்து நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அது வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே 2 டேட் இருக்கும். ஸோ இந்த 2 டேட்டில் வந்து நம்ம வந்து எது வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஸோ December 8 நம்மளுக்கு வந்து ஒரு மாதம்னா ஜனவரி வந்து 9 வரலாம், 9 வரைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு மாதம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாகின் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ லோன் அந்த ரெவன்யூ அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு இதிலே வந்து காமிச்சிடும். டோட்டல் ரெவன்யூ அமௌண்ட்டு நம்ம வந்து அந்த ஹவர்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வந்துட்டு எனக்கு வந்து டோட்டல் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 60,000 கிட்ட வண்டி வந்து ஓடி இருக்கு. அதாவது 59,471 ரூபா 57 பைசாவுக்கு வந்து வண்டி வந்து ஓடி இருக்கு. ஸோ லாகின் ஹவர்ஸ் எவ்வளோ லாகின் ஹவர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 368 ஹவர்ஸ் 57 மினிட்ஸ். ஸோ இது வந்து லாகின் ஹவர்ஸில் இருக்கு. ஸோ தோராயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு 13 ஹவர்ஸ் வரும். இது வந்து டிரைவர் வந்து 2 நாள் லீவ் போட்டாரு. ஸோ 2 நாள் லீவ் போட்டதுக்கப்புறம் 28 நாள் கணக்கு வச்சுங்க. 368 டிவைடட் பை 28 போட்டிங்கனாவே 13 ஹவர்ஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து லாகின் ஹவர்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவங்க வந்து சொன்னது வந்து 12 ஹவர்ஸ் வந்து மினிமம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 12 ஹவர்ஸ்க்கு மேலேயே நம்ம வந்து வச்சிருந்திருக்கோம். ஸோ அப்படி வச்சிருந்தே ஒரு மாதத்துக்கு வந்து இவ்வளோ தான் வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ரெட் டேக்ஸி பொறுத்த வரைக்கும் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ இப்போ சென்னை எடுத்துங்க, அப்படிலாம் கோயம்புத்தூர் எடுத்துங்க, அப்படிலாம் திருச்சி எடுத்துக்கங்க, சேலம், நாமக்கல், மதுரை, இப்போ திண்டுக்கல்ல வந்துருச்சு திண்டுக்கல். ஸோ ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிங்ஸ் இருக்கும். ஸோ நிறைய மூவிங்ஸ் இருக்கனால அந்த இடத்துல வந்து நிறைய லாகின்ஸ் வந்து உழுதுகிட்டே இருக்கும். ஆர்டர் வந்து நிறைய உழுதுகிட்டே இருக்கும். நம்மளுக்கு ரெவன்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு மாதத்துக்கான ரெவன்யூ. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் போயிருக்கு, ஸோ எவ்வளோ நம்மளுக்கு வந்து மீதியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது நம்ம ரெவன்யூ வந்து 59,470 ரூபா ரெவன்யூ. ஸோ இதுக்கு வந்து டிரைவர் நம்ம போட்டு கொடுத்தோம்னா, ஸோ டிரைவருக்கு வந்து மினிமம் 30 to 35% வந்து சேலரியாக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. 30%லேருந்து 30 to 35% வரைக்கும். ஒரு சில பேர் 35 தராங்க, ஒரு சில பேர் 34 தராங்க, ஒரு சில பேர் 33 தராங்க. ஸோ அது வந்து உங்கள் ஓனர் பொறுத்து. ஸோ டிரைவர் வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ ஓனர்கிட்ட பேசி ஓனர் டிரைவர் பேசி முடிவு பண்ணுறது. ஸோ இப்போ என்னோட டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 33.5% வந்து நம்ம வந்து சேலரி வந்து கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 59,000 20,000 ரூபா டிரைவருக்கு நான் வந்து சேலரியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 20,000 வந்து டிரைவர் சேலரி மட்டும்தான். ஸோ ப்ளஸ் டீ செலவும் தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அந்த டீ செலவு நான் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ டீ செலவுன்னு தனியாக ஒரு இருக்கும். டிரைவர்னு இருந்தால் கண்டிப்பாக டீ செலவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. இது வந்து ரெட் டேக்ஸி கமிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து 8,834 ரூபா ரெட் டேக்ஸி கமிஷனே இப்போ எனக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இதில் அமௌண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். கமிஷன் அமௌண்ட்டில் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா ஒரு சில ஆன்லைன் பேமெண்ட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அக்யூரேட்டாக வந்து எடுக்க முடியல. ஸோ நான் இருக்கிற டேட்டா வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததில் 8,834 ரூபா ரெட் டேக்ஸி கமிஷன். இதில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டுமே. பெட்ரோல்லாம் இன்னும் அதிகமாகும். ஸோ சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல். சிஎன்ஜியில் நீங்கள் ரன் பண்ணாலும் பெட்ரோலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பெட்ரோலும் சிஎன்ஜியும் சேர்த்து 17,199 ரூபாய்க்கு வந்து அடிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கான பில்லுலாம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ காமிக்க சொன்னாலும் நம்ம அந்த வீடியோவில் வந்து காமிக்கலாம்.
ஸோ இந்த ரூ. 17,199 வந்து டீசல் ப்ளஸ் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி வந்து அடிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் அந்த ஒரு மாதத்தில் 2 நாள் டிரைவர் லீவுன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு நாள் வந்து கார் சர்வீஸ் வந்து பண்ணது. கார் சர்வீஸ்க்கு வந்து ரூ. 4000. ஸோ சர்வீஸ் பண்ணதுக்கு வந்து ரூ. 4000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோன், காரோட லோன் வந்து ரூ. 12,000. ஸோ இதெல்லாம் போக இந்த ரெவன்யூ வந்திருக்கு. டிரைவர் சம்பளம் கொடுத்துருக்கோம், காரை சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம், காருக்கு லோன் கட்டியிருக்கிறோம். ஸோ அது இல்லாமல் டிரைவருக்கு டீ செலவுன்னு தனியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் கார் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்லாம் நான் வந்து எதுவுமே போடல. ஸோ மெயின்டெனன்ஸும் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம கை காசு வந்து ரூ. 2,560 வந்து கை காசு வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இது போக ரூ. 2,500 நம்ம வந்து கையிலேருந்து காசு போட்டிருக்கோம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி எடுத்து வண்டி ஓட்டியும் நமக்கு வந்து கை காசு போடுற மாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்று, டியூ கட்டியிருக்கிறோம், அந்த லோன் அமௌண்ட்டு கட்டியிருக்கோம். சாரி, டியூ கட்டியிருக்கிறோம், அந்த சர்வீஸ் வந்து ரூ. 4,000 பண்ணியிருக்கோம். ஸோ 12 நாள் ரூ. 14,000 வந்து ரூ. 16,000 வந்து மீதிங்கிற மாதிரி தான். இருந்தாலும் நம்ம வந்து லோன் கட்டணும்ல. ஸோ லோன் கட்டணும், நம்ம கைக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம கையிலேருந்து தான் ரூ. 2,560 வந்து போட்டிருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஒரு டீ காசு இருக்குது. டீ காசு ஒரு 1000ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ரூ. 3,560. அது இல்லாமல் மெயின்டெனன்ஸுக்கு வந்துட்டு மாதம் மாதம் வந்து மினிமம் வந்துட்டு ஒரு ரூ. 2,000 ரூ. 3,000 வந்து மினிமம் எடுத்து வைக்கணும். ஸோ மினிமம் எடுத்து வச்சிங்கன்னா தான் நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம மெயின்டெனன்ஸுக்கு வந்து வந்துட்டு ஏதோ ஒன்று அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கையில் வந்து மீதியாகும். ஸோ நீங்கள் டிரைவர் போட்டு ஓட்டுனீங்கன்னா இதுதான் வந்து நிலைமை. ஸோ ஓனர் கம் டிரைவர் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ரூ. 20,000 நம்மளுக்கு வந்து டிரைவர் சம்பளம் போகுது பார்த்தீங்களா, அந்த ரூ. 20,000 ப்ளஸ் அந்த டீ செலவு எல்லாம் சேர்த்துனா ஒரு 25,000ன்னு வச்சுங்க. ஸோ 25,000 வந்து நம்மளுக்கு வந்து மீதியாகும். ஸோ 12 ஹவர் லாகின்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சில பேர் வந்து டே நைட்டு டிரைவர் போட்டுலாம் ஓட்டுறாங்க. ஸோ அது வந்து எப்படி கட்டுப்படி ஆகும், அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ இந்த ஏரியா, இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்படி தான் வந்து நிலவரம். ஸோ இந்த நிலவரம் தான். ஸோ ஓனர் கம் டிரைவராக இருந்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிரைவர் போட்டு தான் நீங்கள் வந்து ரெட் டாக்ஸி ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா ரொம்ப ரொம்ப கடினமாம். என்னோட இதில் நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சைட்டில் வேறு ஒரு இன்கம் இருக்குது. ஸோ அதனால் இன்கம் இருக்கிறனால நான் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் வேறு இன்கம் கிடையாது, ஸோ நீங்கள் முழுக்க முழுக்க அந்த வண்டியை தான் நம்பி இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ ஓனர் கம் டிரைவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஆள் போட்டு ஓட்டினீங்கன்னா அந்தளவுக்கு ஏர்னிங்ஸ் வராது. வண்டி டியூ மட்டும் தான் கட்டிட்டு இருக்கலாம். பத்தாததுக்கு மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் தான் வந்து சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம்.